வெல்கம் டு ஆல்நா டிஎன்பிசி சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் சான்றோர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சான்றோர்களின் இயற்பெயர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பகுதி ஆ இலக்கணம் பகுதியில் தொடரும் தொடர்பு மறிதல் அப்படிங்கிற டாபிக் அண்டரில் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இந்த சான்றோர்களின் இயற்பெயர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்கிற எல்லா இயற்பெயர்களும் சிறப்பு பெயர்களுமே எடுத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் சான்றோர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர்கள் 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்பது உடுமலை நாராயண கவி. திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உ முத்துராமலிங்க தேவர். ஸோ தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். ஸோ இந்த கொஸ்டின் முத்துராமலிங்க தேவரே தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா திருவிக்கா யாரை அழைத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ இந்த முத்துராமலிங்க தேவருக்கு வேறே நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறது நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பசும்பொன் அப்படிங்கிறது முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர். மற்றபடி சுத்த தியாகி என அழைத்தவர் பெரியார். தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் திருவிக்கா. சுத்த தியாகி என அழைத்தவர் பெரியார். மற்றபடி வித்யாபாஸ்கர், பிரவசனகேசரி, சன்மார்க்க சண்டாமிர்தம், இந்து புத்த சமய மேதே, தென்னாட்டு சிங்கம். ஸோ இது எல்லாமே முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள். ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு பெயர் கேட்பாங்க. அறிவியல் தமிழர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்புசாமி. கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காமராசர். ஸோ காமராசருக்கு வேறு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இது எல்லாமே காமராஜரின் சிறப்பு பெயர்கள். கலை ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்துசாமி. கலை ஞாயிறு என அழைக்கப்படுபவர் முத்துசாமி. கவி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ கவி ஞாயிறு தாரா பாரதி. ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகாமல் படித்து வச்சுக்கோங்க. கலை ஞாயிறு முத்துசாமி, கவி ஞாயிறு தாரா பாரதி. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வே ராமலிங்கம் பிள்ளை. ஸோ இந்த ராமலிங்கம் பிள்ளை வேறு பெயர்கள் ஆட்சி தமிழ் காவலர், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே இவர்களுடைய சிறப்பு பெயர்கள். காந்திய கவிஞர், ஆட்சி தமிழ் காவலர் மற்றும் நாமக்கல் கவிஞர். தமிழ் இமயம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாணிக்ககனார். தமிழ் இமயம் மாணிக்ககனார். தமிழ் மாறன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நம்மாழ்வார். தமிழ் மாறன் நம்மாழ்வார். முதற் பாவலர் என அழைக்கப்படுபவர் யார்? முதற் பாவலர் ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் முதற் பாவலர், பொய்யற் புலவர், சென்னா போதார், நாயனார், தெய்வ புலவர், பெருநாவலர், மதானுபங்கி, தேவர். ஸோ இது எல்லாமே திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். அந்தக கவி என அழைக்கப்படுபவர் யார்?
ஸோ அந்தக கவி வந்து ஆப்ஷன் ஏ வீரராகவர். திவ்ய கவி என அழைக்கப்படுபவர் யார்? திவ்ய கவி வந்து ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் வந்து ஆண்டாள். மொழியியல் அறிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சா அகத்தியலிங்கம். மொழியியல் அறிஞர் வந்து அகத்தியலிங்கம். தமிழ் இமயம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வாசுபா மாணிக்கம். தமிழ் இமயம் வந்து மாணிக்கம் அவர்கள். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெச்.ஏ. கிருஷ்ணனார். கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் வந்து கிருஷ்ணனார். தமிழ் கவிஞர்களுள் அரசன் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞர்களின் அரசன் என அழைக்கப்படுபவர் வந்து திருத்தக்க தேவர். நாவல் ராணி, கதாமோகினி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைமு கோதை நாயகி. கதாமோகினி, நாவல் ராணி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வந்து கோதை நாயகி அவர்கள். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் வந்து ஊவேசா. திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் வந்து பரிதிமார் கலைஞர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக காவலர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்.எஸ். மனோகர். நாடக காவலர் வந்து ஆர்.எஸ். மனோகர். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பம்மல் சம்பந்தனார். நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து பம்மல் சம்பந்தனார். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாகூர். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என அழைக்கப்படுபவர் வந்து தாகூர். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்த்தக்கரசி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தாகூர். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்த்தக்கரசி வந்து தாகூர். தமிழ் பேரவை செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சீனி வேங்கடசாமி. ஆராய்ச்சி பேரறிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சீனி வேங்கடசாமி. தமிழ் பேரவை செம்மல் மற்றும் ஆராய்ச்சி பேரறிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து சீனி வேங்கடசாமி. சிம்பொனி தமிழர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளையராஜா. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னிகுளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து சென்னிகுளம் அண்ணாமலையார். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கு அழகிரி சாமி.
கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் வந்து கு அழகிரிசாமி. இஸ்மத் சந்நியாசி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. சிறுகதையின் முடிசூடா மன்னன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெயகாந்தன். சிறுகதையின் முடிசூடா மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெயகாந்தன். சிறுகதையின் மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா புதுமை பித்தன். ஸோ புதுமை பித்தன் கொடுக்காம ஜெயகாந்தன் ஆப்ஷனில் கொடுத்துருந்தா சிறுகதையின் மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெயகாந்தன் செலக்ட் பண்ணணும். சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். சதாவதானி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி காப்பா செய்குதம்பி பாவலர். ஸோ செய்குதம்பி பாவலர் வந்து சதாவதானி என அழைக்கப்படுகிறார். சதாவதானி அப்படிங்கிறது வந்து ஒரே நேரத்தில் வந்து 100 செயல்களை செய்பவர்களை தான் சதாவதானி என்று அழைக்கிறார்கள். ஸோ செய்குதம்பி பாவலருக்கு வந்து அந்த திறமை இருக்குது. ஸோ அதனால் செய்குதம்பி பாவலரை வந்து சதாவதானி என்று அழைக்கப்படுகிறார். தற்கால ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் ஹாக்கிங். தற்கால ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சந்தக கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழகனார். ஸோ இந்த தமிழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். ஸோ சந்தக கவிமணி என அழைக்கப்படுபவர் வந்து தமிழகனார். சண்முக சுந்தரம்னு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் அதை சூஸ் பண்ணணும். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவநேய பாவாணர். ஸோ கலை ஞாயிறு அப்படிங்கிறது வந்து முத்துசாமி, கவி ஞாயிறு வந்து தாராபாரதி, மொழி ஞாயிறு வந்து தேவநேய பாவாணர். செந்தமிழ் ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் வந்து தேவநேய பாவாணர். ஸோ மொழி ஞாயிறு அப்படின்னு கேட்டாலும் செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு கேட்டாலும் தேவநேய பாவாணர். செந்தமிழ் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். ஸோ தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்கள் வந்து மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர் மற்றும் தமிழ் பெரும் காவலர். ஸோ இது எல்லாமே வந்து தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்கள். புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை வந்து பிச்சமூர்த்தி அவர்கள். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என அழைக்கப்படுபவர் யார்? அழைத்தது வந்து யுனெஸ்கோ. ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். ஸோ பெரியாரை வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என யுனெஸ்கோவால் அழைக்கப்பட்டது. ஸோ பெரியாரின் வேறு சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர். தென்னகத்து பெர்னாட் ஷா என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. ஸோ தென்னகத்து பெர்னாட் ஷா என அழைக்கப்படுவர் வந்து அண்ணா. முதல் பெண் ஆசிரியர் என்னும் சிறப்புக்கு உரியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி
சாவித்ரிபாய் பூலே. முதல் பெண் ஆசிரியர் வந்து சாவித்ரிபாய் பூலே. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து விக்ரம் சாராபாய். இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. இந்திய ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம். ஏவுகணை நாயகன் வந்து அப்துல் கலாம். தண்டமிழ் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீத்தலை சாத்தனார். நன்னூர் புலவன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான், நன்னூர் புலவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வந்து சீத்தலை சாத்தனார். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் வந்து சர் ஆர்தர் காட்டன். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் வந்து புதுமை பித்தன். சிறுகதையின் முடிசூடா மன்னன் வந்து ஜெயகாந்தன். புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோ விருத்தாச்சலம். புதுமை பித்தன் இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சலம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயோத்தியதாசர். ஸோ அயோத்தியதாச பண்டிதர் வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அயோத்தியதாசரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காத்தவராயன். புரட்சி தலைவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ எம்ஜிஆர் அவர்களே தான் புரட்சி தலைவர் என அழைக்கப்படுகிறது. நம்பியாரூரர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுந்தரர். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சுந்தரர். ஸோ நம்பியாரூரர் மற்றும் தம்பிரான் தோழன் என அழைக்கப்படுபவர் வந்து சுந்தரர். சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரங்கராஜன். வாணிதாசனின் இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரங்கசாமி என்கிற எத்ராசலு. வாணிதாசனின் இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்ராசலு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வந்து வாணிதாசன். கவிஞரேறு, பாவலர் மணி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வாணிதாசன். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், கவிஞரேறு, பாவலர் மணி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வந்து வாணிதாசன். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் வந்து இளங்குமரனார். முத்தையா என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். கண்ணதாசன் வந்து முத்தையா என அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிகா.
திருவிக வந்து தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். ரசிகமணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, டி.கே. சிதம்பரநாதர். ஸோ டி.கே. சிதம்பரநாதரை வந்து டிகேசி அப்படின்னு வந்து ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ரசிகமணி என அழைக்கப்படுகிறார். சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபி சேது. சொல்லின் செல்வர் ராபி சேது. காளமேக புலவரின் இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வரதன். ஸோ காளமேக புலவரின் இயற்பெயர் வந்து வரதன், பரதன் கிடையாது. ஸோ இதை ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து வரதன். ஆசு கவி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காளமேக புலவர். இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜாதவ் பயேங். ஸோ ஜாதவ் பயேங் வந்து இந்திய வனமகன் என அழைக்கப்படுகிறார். ஸோ எதனாலனா இவங்க வந்து செயற்கையாக வந்து ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காட்டை வந்து உருவாக்கியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து இந்திய வனமகன் என அழைக்கப்படுகிறார். சுரதாவின் இயற்பெயர்? சுரதாவின் இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுரதா. ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உடுமலை நாராயண கவி வந்து பகுத்தறிவு கவிராயர். கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தேசிய விநாயகர். ஸோ தேசிய விநாயகம் பிள்ளை தான் தேசிய விநாயகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என அழைக்கப்படுகிறார். கவி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாரா பாரதி. தாரா பாரதியின் இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதர் வந்து டாக்டர் சலீம் அலி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொது உடைமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ மக்கள் கவிஞர் மற்றும் பொது உடைமை கவிஞர் இரண்டுமே வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரா அரங்கநாதன். பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருஞ்சித்திரனார். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாணிக்கம். ஸோ துரை மாணிக்கம் அப்படிங்கிறது வந்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் வந்து பாரதிதாசன். இவருடைய வேறு பெயர் வந்து புரட்சி கவி பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கனக சுப்புரத்தினம். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். ஸோ பாரதியாருடைய வேறு சிறப்பு பெயர்கள் வந்து செந்தமிழ் தேனி,
புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். ஸோ இது வந்து பாரதிதாசன் கூறியது. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, பாட்டுக்கொரு புலவன், ஷெல்லிதாசன், தேசிய கவிஞர், மகாகவி பாரதியார். ஸோ இது எல்லாமே வந்து பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள். பாரதியாரின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியன். துரைராசு என்பது இவரது இயற்பெயர் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி முடியரசன். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் வந்து ஜூல்ஸ் வெர்ன். கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டி.கே. சிதம்பரநாதர். ஸோ டி.கே.சி தான் கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுகிறார். கண்ணியமிகு கைலே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி முகமது இஸ்மாயில். குணாம்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி சுல்தான் அப்துல் காதர். இறையரசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேசுராஜா. சேசுராஜா. கோமகளின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜலட்சுமி. கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி நாகலிங்கம். பன்மொழி புலவர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கா அப்பாத்துரையார். ஸோ பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் வந்து அப்பாத்துரையார். சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் உடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர். ஸோ அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் வந்து சீவலமாறன். மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஞான பிரகாசம். மாப்போ சிவஞானத்தின் இயற்பெயர் வந்து ஞான பிரகாசம். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சி.வே. தாமோதரனார். செந்தமிழ் செம்மல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜி.யு. பாப். செந்தமிழ் செம்மல் வந்து ஜி.யு. பாப். பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி வைத்தியலிங்கம். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி திரிகூடராசப்ப கவிராயர். திராவிட வித்யா பூஷணம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி உ.வே. சாமிநாதர். ஸோ இவர் தான் திராவிட வித்யா பூஷணம் என அழைக்கப்படுகிறார். ஸோ இவருடைய வேறு சிறப்பு பெயர்கள் வந்து மகாம கோபாத்தியாய, தட்சிணாத்திய கலாநிதி, தமிழ் தாத்தா, பதிப்புத்துறையின் வேந்தர். ஸோ பதிப்புத்துறையின் தலைமகன் கேட்டாங்கன்னா சி.வே. தாமோதரனார். பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உ.வே.சா. பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். சாகுல் அமீது என்பது இவரது இயற்பெயராகும். ஆன்சர் ஆப்ஷன் டி இன்குலாப். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர் வந்து ஆறுமுக நாவலர். சுவாமி வேதாச்சலம் என்பது இவரது இயற்பெயராகும். ஆன்சர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். திரு குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக எடுத்திருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் பி திரிகூட ராசப்ப கவிராயர். கமலாலயன் அவர்கள் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி வே குணசேகரன். கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் ராஜராஜ சோழன். ஸோ இரண்டாம் ராஜராஜ சோழன் பட்டங்கள் வந்து கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் சி ஊவே சாமிநாதர், ஆப்ஷன் டி மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 110 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ சான்றோர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர்கள் 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்க எல்லாமே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.